எவ்வளோ அழகான ஒரு கோவிலோடைய முன்கோபுரம் பாருங்கள். அப்படியே இங்கே திரும்பி பாருங்கள், எத்தகைய அழகான ஒரு கோவில், எவ்வளோ சிதலடைந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கோவில் மிகவும் பழமையான கோவிலுக்கு சான்று இங்கே இருக்கிற மீன் சின்னங்கள் தாங்க. ஏகப்பட்ட தூண்கள் இருக்குது. அந்த தூண்களில் அனைத்துமே பார்த்திங்கன்னா சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியான மீன் சின்னங்களும் சிவனுடைய சிற்பங்களையும் கொண்டு 3 கருவறைகளை கொண்ட இந்த கோவில் இன்றைக்கி குடிகாரர்களுடைய ஒரு இருப்பிடமாகவே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மீன் சின்னங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு புடைப்பு சின்னமாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. பல தூண்கள் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு திருமணி என்னென்னு பார்த்திங்கன்னா உருவமாக இருக்கிறது இப்போதைக்கு பிள்ளையார் மட்டும்தான். அந்த பிள்ளையாரும் சிதலமடைந்த நிலையில் இருக்கார். இன்றைக்கும் இந்த கோவில் பராமரிச்சிருந்தாங்கன்னா நல்ல நிலையில் இன்னி வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். என்ன காரணமோ ஒரு கோபுரம் அப்படி இருக்குது, ஒரு கோவில் இப்படி இருக்குது. 3 கருவறைகள் இருந்தும் திருமணிகள் இல்லாமல் இருக்கிறது வருத்தம் அளிக்குதுங்க. இந்த கோவிலில் நான் அதிகமாக பார்க்குறது இந்த பாருங்கள், அழகாகவும் பார்க்குறது இந்த புடைப்பு சிற்பம் தான். பெருமாளுடைய புடைப்பு சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அவங்க மனைவிகளோடு இருக்கிற ஒரு சிற்பம். அதுக்கு மேலே முருகருடைய ஒரு சிற்பத்தையும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட புடைப்பு சிற்பங்களை கொண்ட இந்த கோவிலுடைய நிலை நீங்கள் பார்க்குற அந்த நிலை தான். இந்த கோவில் 2 கட்டுமான கற்களால் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கிற இந்த அரியலூர் மாவட்டத்தில் மட்டுமே இது கிடைக்கும். இன்னொரு கல் பார்த்திங்கன்னா கருங்கல்லை விட இது கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்குங்க. இந்த கோவிலோட நிலை இப்படி தான் இருக்குது. அந்த கோவில் மாதிரி இந்த கோவில் மாறணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு தெரிய வைங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அங்கே இருக்கிற ஊட்டத்தூர் அப்படிங்கிற ஊரில் கருமாதி துறைக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.